யூடியூப் சேனலுக்காக வாத்தநாயனா என்று சொல்லக்கூடிய பழனிசாமி அவர்களை பாருங்கள். இளந்தாரியில் அவர் குரல் சிம்மக்குரலோன் குரலாக எழுந்த காலம் போய் இன்று வயது முதிர்ந்து விட்டது. இருப்பினும் இவரை நாம் என்றும் நிலையாக நிறுத்தி வைப்பதற்காக முருகனடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்கு 65 வருஷ பாரம்பரியம் டீக்கடை நாகராஜன் கடையிலிருந்து இந்த வீடியோவை பதிவு செய்து அவர் தான் டெய்லர் கெனடி மாமன், என் நடுமை கெனடி மாமன், இவர்களை எல்லாம் பதிவு செய்வதற்காக முருகனடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக இது. நான் வாப்பா முதியோர் பென்ஷன் வாங்கிட்டீங்களா? உதவி பணம் வாங்கிட்டீங்களா? இன்னும் ஆரம்பிக்கலையா? பொல்லாத காலத்தில் நம்ம பிறந்துட்டோமா இல்லை நம்ம காலத்தில் பொல்லாத காலம் பறக்குதா என்னன்னே தெரியலை. இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம அனுபவிச்சுத்தான் போகணும். யாரு கண்டா? கண்டிப்பா கண்டிப்பா யார் செய்த சதியோ தெய்வம் செஞ்ச சதியோ. ஆனா அந்த வசம்பளை மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறோம். எண்ட முழுக்குள்ள தலையை விட்ட மாதிரி ஏன் சேது என்ன மாமா? இண்டு முழுக்குள்ள தலையை விட்டால் விசுக்குன்னு எடுக்க முடியாது. ஐயோ ஏன் சொல்றிய? அதுக்காக சோதனைக்கு இந்த இண்ட முழுக்குள்ள தலையை விட்டு பார்த்துடாதையே, சாமானியமாக எடுக்க முடியாது. குத்தி இழுத்துக்கே இருப்பா. என்ன செய்யுது? ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அந்த 9லும் ஒன்று கூட உருப்படி இல்லை. ஆமா, படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான். ஒருவன் படுக்கையிலே முல்லை வைத்து பார்த்து மகிழ்ந்தான். பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான். பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான். ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான். பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான். காவல் இருந்தான். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு பந்தம் என்று வந்ததெல்லாம் பந்தமும் இல்லை. நன்றியுள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா மாமா, நன்றியுள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா தம்பி. நன்றி கட்ட மகனை விட நாய்கள் மேலடா. நன்றி கட்ட மகனை விட நாய்கள் மேலடா. நாய்கள் மேலடா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அந்த 9லும் ஒன்று கூட உருப்படி இல்லை. உருப்படி இல்லை. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. அவனுக்கு எந்த குறையும் வராது. கண்டிப்பா கண்டிப்பா. தாய் தாப்பனை மதிச்சு அவன் கோயிலுக்கு போக வேண்டியதே இல்லை. குடியிருந்த கோயில் இங்கே இருக்கிறப்ப வேறு கற்கோயிலுக்கு போக வேண்டியது என்ன இருக்கு? சாப்பிட்டியாப்பா, அப்பா சாப்பிட்டியாப்பா, இதை கேட்டாலே போதும். நீ ஒரு வானத்துல இருந்தா விழுந்தா அதை சொல்லுங்க. இல்லை கிடையாது. நீங்க ஒருத்தர் இந்த திங்கக்கிழமை கொத்து மாம்பட்டி இதெல்லாம் விற்க அந்த கிளை லிங்கமாருக்கு போயிட்டு வரணும். சரி, அவர் சொல்லுவாரு, நான் ஒரு அருவா வாங்க போனேன், என் வயசு இத்தனாச்சு, இன்னும் நான் கொண்டு போய் இங்க வியாபாரத்தை வித்துட்டு அப்படியே எங்க அப்பாட்ட போய் இந்த பைய கொடுப்பேன். என்னய்யா? இந்த பைய எங்க அப்பாட்ட கொடுப்பேன். அவர் கழிச்சு பார்த்துட்டு அந்த ரூபாயை பார்ப்பாரு. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வச்சிருப்பாரு, மடியிலே வச்சுட்டு, மகனே வையா, இதுல ஒரு 10 ரூபா மட்டும் எனக்கு குடுற மகனே. எப்பா உனக்கு வேணும்ன்றது எடுத்து வேணாம்ப்பா, எனக்கு 10 ரூபா மட்டும் நீ தகப்பை மனநிறைவுக்காக வேண்டி பிள்ளை கொடுத்து அளவு பார்க்குறாரு. ஆனால் அதை வாங்கி மகிழ்ச்சி அடைஞ்ச தகப்பை பிள்ளைகிட்ட கேட்டு அளவு பார்க்குறாரு. 10 ரூபா மட்டும் கொடுப்பாங்கண்ணே. எப்போ உனக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கப்பா, அந்த பையில் இருக்குது. ஆமாம், அவர் சொல்லுவார், மகனே எனக்கு 10 ரூபா மட்டும் போதும். எப்பா உனக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கப்பா, வேணாம் மகனே, இந்த கையில கொடுப்பா. கோளாறு அடுத்தடுத்து முதலீடு பண்ணு போல செய்ய நல்லா இருக்கு. இப்படி ஒவ்வொரு சந்தைக்கு போயிட்டு இந்த காசு கொண்டு போய் முதல்ல அவங்க அப்பாட்டதே கொடுப்பாரா. இன்னைக்கு அந்த ஆளு எந்த நோய் நொடிகள்ல எந்த இதுவும் இல்ல, நல்லா இருக்காரு, அழகா. இன்னும் 75 வயசாச்சு, இன்னும் இளந்தாரியா இருக்காரு. பிறகு அந்த தகப்பை அப்படியே கும்பி குளிர்ந்த நேரத்தில் அது நல்லா தானே இருக்கு. அவன் ரத்தத்துல நாடா நீ பிறந்த. கண்டிப்பா. அவன் எப்படி எல்லாம் ஆசைப்பட்டிருப்பேன் தகப்பேன்.
அந்த தாம்பேட்டை அப்படி விதமாக நடந்துக்கிற போய் நல்ல ஆசீர்வாதம். ஆ, அதுவே போடா கல்ட்டுப்பிள்ளை தெரிஞ்சதை பாருன்னா போச்சு. போச்சு. அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் என்ன செய்வாரு? ஆனால் அந்த காரணமாக இருந்தவங்களை கண்கலங்க வச்சதுக்கு நம்மளை படைச்ச அந்த பராசக்தி பராகரம் என்ன செய்யும்? இதாங்க அந்த மாதிரிங்க தாய் தான் இப்போ ஊருக்கு நல்லவே கெட்டவேன்னு சொல்லுவாங்க, ஒடிஞ்சூரிம்பாங்க. ஆனால் குலகாரனாக இருந்தாலும் கோமாளி பிள்ளையாக இருந்தாலும் கதானாக இருந்தாலும் வில்லனாக இருந்தாலும் தான் பெத்த பிள்ளைகளுக்கு தகப்பந்தே வந்து ஆனா ஒரு கதாநாயகி மனசார துரோகம் பண்ண மாட்டாங்க. அப்படியா கொஞ்சம் ஆத்தா அப்பனா நீங்கள் மதிச்சே ஆகணும். பெண் பிள்ளைய பிள்ளை வந்து ம் தகப்பனத்தை மதிக்கும். ம் நம்மளுக்கு அது பிறவிலே அந்த குணம் அமையும். கடவுள் சமமா தகப்பனை நினைக்கிறோம். ஆ ஏன் அப்படின்னா ஆ கடவுள்கிட்ட நம்ம கேட்கறத கொடுப்பாரு. ம் அதே மாதிரி அப்பா வந்து எந்த களங்கம் இல்லாம நம்ம கேட்கறத வாங்கி கொடுப்பாரு. கடவுளுக்கு அடுத்து கேட்டதும் கிடைக்கிற இடது ஒரே இடம் தகப்பேட்டது. தகப்பன் தான். அதனாலதான் பொம்பளை பிள்ளை வந்து தகப்பனை தெய்வமா நினைக்கும். அலைய மகளை கட்டி கொடுத்து 1 மாசம் அழுது அழுகா சாப்பிட மாட்டேன். அங்கிருந்து போன் போடு, என்னப்பா ஏப்பா அப்படி செய்த, சாப்பிடுப்பா. 1 மாசம் கழிச்சு போங்கப்பா, அந்த இடத்துல காசு இருக்கு, எடுப்பா. எடுத்து பார்த்தா 80,000 ரூபா இருக்கு. அடே அப்பா, பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வாங்கி தின்னு கொடுத்து வச்சதை சிறுசேமிப்பு பண்ணி 80,000 காட்டு. ஏப்பா உனக்கு என்ன பிடிக்கும்? என் பொண்டாட்டி கேட்டதில்ல, உனக்கு என்ன பார்க்க பிடிக்கும்? இன்னைக்கு கொலக்கட்டை செய்ப்பா, இன்னைக்கு இடியாப்பம் செய்ப்பா, இன்னைக்கு பணியாரம் சரியாப்பா, தோசை விடுப்பா. அத்தனை என் தாய்க்கு சமமாக செஞ்சு கொடுத்தேன் பிள்ளை. என் தாய்க்கு அழுகாதே பிள்ளை வேறு நல்ல சின்ன பிள்ளை வேறு சத்யா. என் தாய்க்கு அடுத்த தாய். என்னையா ஏன் நீ கண்கலங்குறேன்னா அது நடந்துக்கிட்ட விதம் உள்ளத்தை உழுக்கிடுச்சு. இன்னைக்கு நம்ம சம்பாரிச்ச சொத்தை கோடியாக கொட்டிக்கிட்டு கேட்டால் கூட அந்த பந்தவாசம் எங்கனையும் கிடைக்காது. இதே ஆண்டவனுடைய படைப்பில் கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியமான புண்ணிய பலாவலை. என்ன செய்கிறது? வியாபாரம் பொலிசாயமாம்மா. இத்தகைய நல்ல உள்ளங்களை எல்லாம் நெஞ்சை நகல வைக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை எத்தனை வருடம் கழித்து திரும்பி பார்த்தாலும் இப்படி ஆனந்த கண்ணீர் வர வைக்கக்கூடிய வித்யாவுக்கு ஓடி வந்து அந்த கோயம்புத்தூர் ஜில்லாவில் மருத்துவமனை திருப்பாதத்தில் நல்ல ஆசீர்வாதம் பெற்று வளமோடு நலமோடு கணவன் மனைவியோடு பிள்ளை குட்டியோட நீண்ட ஆயுசோட ஐஸ்வர்யத்தோடு வாழ வாழ்த்துகிறேன். எதோ பேசி வந்தோம், கடைசியில் எப்படியோ நிறைவு செய்யும். மீண்டும் தொடருவோம். இது உங்கள் முருகடிமை நீதி. நன்றி. சப்ஸ்கிரைப்